நான் சில நேரத்தில் யோசித்து பார்க்கறது உண்டு. ஆண்டவரே, அந்த யோனாவை விட்டா உங்களுக்கு வேற ஆள் இல்லையா? நீங்க எப்பவுமே ஒருத்தன் அந்த இடத்துல நிக்கலன்னா, நீங்க எஸ்தர் ராஜாத்திக்கு சொல்றீங்க, இன்றைக்கு நீ மௌனமா இருந்தால் ரட்சிப்பு யூதருக்கு வேறு வழியாய் வரும்னு சொல்றீங்க. எதுக்காண்டவரே அந்த யோனாவை பிடிச்சி இவ்வளோ நீங்க வந்து தொங்கணும்? அவரை விட்டுற வேண்டியதானே, வேற ஒருத்தரை எடுக்க வேண்டியதானே? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சில நேரத்தில் கர்த்தர் நம்மளை விடாம பின்தொடர்ந்து வர்றாருன்னா, நம்மளை தவிர அவருக்கு வேற ஆள் இல்லைன்னு இல்லை, அவர் கிருபை நம் மீது இருக்கிறது. அல்லேலூயா. ஹி லவ்ஸ் அஸ். நம்மளை நேசிக்கிறாரு. அதனால தான் நம்மளை விட்டு விலகாம பின்தொடர்ந்து வர்றாரு. அதை தயவு செய்து மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அவருடைய அன்பு விலை கொடுத்து வாங்க முடியாத அன்பு. ரைட்டா? உங்க பின்னாடி இன்னொரு துரத்திட்டு வர்றாருன்னா, உங்களை விடாம பின்னாடி வர்றாருன்னா, நீங்க ரொம்ப ஸ்பெஷல், நான் ரொம்ப பெரிய ஆண்டவருக்கு ஏதோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா செஞ்சிட போறேன்னு நினைக்காதீங்க. அவர் அன்பு உங்களை கைவிடலைன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க.